வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்துணவுத்துறையில் வந்து வேலை அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமையல் உதவியாளருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதில் 2025-26க்கான நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அது வந்து கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடந்துச்சு. இதில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துச்சு. அதில் துறைவாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து தொடங்கினதுனால இந்நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி இடங்கள் எப்போது நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து தான் 8997 சத்துணவு திட்ட பணியாளர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8997 சமையல் உதவியாளர்கள் காலி இடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்ப தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு. இப்பதவிக்கு வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பூதியமாக மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு திட்டம் அப்படின்னு சேர்த்து மொத்தமாக 16,780 பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதை அரசாணையை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அது டீட்டெயில்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கன்வாடி அண்ட் சத்துணவுத்துறை ரெண்டும் சேர்ந்து பார்க்க போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சத்துணவுத்துறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற 3 போஸ்டிங்ஸ்க்கு நிறைய வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 by 1 என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி, அவங்க எவ்வளோ பே ஸ்கேல் தராங்க, என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இது ஒரு டேப்லெட் காலம் தனியாக கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர், அவங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3886 வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட கன்சாலிடேட் பே ஆஃப் 1 year அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7700 பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் டைம் அப்படி இருந்துச்சுன்னா லெவல் 4க்கு 7700லேருந்து 24,200 வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து 5700 5700 சொல்லியிருக்காங்க. லெவல் 3க்கு இருந்துச்சுன்னா 5700லேருந்து 18,000 வரைக்கும் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா 3592 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4100 வந்து மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. லெவல் 2ஆக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி 4100லேருந்து 12,500 வரைக்கும். இந்த அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்க வேக்கன்சி 7783 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், என்ன வந்து ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அங்கன்வாடி மட்டும் எவ்வளோ வேக்கன்சி, என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன வயசு இருக்கணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். சத்துணவு துறை அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். சத்துணவு உதவியாளர் பணியிடம் வந்து உத்தரவு பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8997 சமையல் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. மாதம் 3000 தொகுப்பூதியத்தில் காலி பணியிடங்கள் நிரப்ப அனுமதி வழங்கிய தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மாதங்கள் திருப்திகரமாக அந்த பணியை வந்து செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு சிறப்பு கால ஊதியமும் தரப்போகிறாங்க. குறைஞ்சபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா தோல்வி அப்படின்ற மாதிரி நிர்ணயம் சொல்லியிருக்காங்க. ஆண்டிற்கு இந்த மாதிரியான செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பட்ஜெட் தாக்குதலில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சத்துணவு அங்கன்வாடி மையங்களில் 1 மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் அமைச்சர் பி கீதா ஜீவன் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கான நியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது விடையளித்த சமூக நலத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் காலியாக உள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியிடங்கள் 1 மாதத்திற்குள் நிரப்பப்படும் என உறுதியளித்தார். கேள்வி நேரத்தின் போது நடைபெற்ற விவாதம் வருமாறு அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் அங்கே வந்து பேசினாங்க, அதுக்கு இவங்க என்ன பதில் அளித்தாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்கான ஆணையம், அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர் வந்திருக்கும்ல, ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இந்த ஆணையம் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இந்த சமையல் உதவியாளர் காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சத்துணவு திட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா 16/12/2024 வந்திருக்கு. ஆனால் இப்போ தான் நம்ம பட்ஜெட் தாக்கல் பேசும்போது இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே 3ஆவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையுடன் வழங்கப்பட்டு வருகின்றது என்றும், தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட இத்திட்டம் அனைத்து மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், 1995ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்தின் ஒன்றிய அரசு 60-40 பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்றும், இந்த திட்டத்தின் செயலாக்கத்திற்கான சமையல் உதவியாளர் பணியிடங்கள் ஒரு ஆண்டிற்கு 10 மாதங்களுக்கு மட்டும் ரூபாய் 1000-இல் ஒன்றிய அரசின் பங்காக 600 வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைப்பாளர், சமையல் உதவியாளர் அப்படின்னு 3 போஸ்டிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஊதியம் மாறுது. அதுக்கான டேப்லெட் காலமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்துணவு திட்டத்தினை சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசியம் கருதி 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் மட்டும் மாதம் ரூபாய் 3000 வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட உரிய ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். சமூக நல ஆணையரின் கருத்துரு அரசளவில் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது. அதன்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் தொய்வின்றி நன்முறையில் செயல்திட இத்திட்டத்தின் ஏற்பட்டுள்ள காலியாக உள்ள பணியிடங்களில் 8997 சமையல் துணிரும், அதாவது இது உங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதத்துக்கு இது இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க. நவம்பர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரையிலான 4 மாதங்களுக்கான தொகை அதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான அது என்னென்ன ஆணை விட்டுருக்காங்க அப்படின்றது 1 by 1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா தோல்வி இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்சம் உதவியாளர்களுக்கு தான் 10ஆம் வகுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவதால் ஆண்டிற்கு தோராயமாக அரசிற்கு ஏற்படும் செலவினம் ரூபாய் 26,99,10,000 ரூபாய் பின்வரும் கணக்கு தலைப்பின் கீழ் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி இதுக்கு தனியாக ஊற்றி வச்சுட்டாங்க இதுக்கான பட்ஜெட்டை. இதுதான் மோஸ்ட்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் மெயினாக சொல்லியிருக்கிறது. இவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் என்ன ஏது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை, நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அங்கன்வாடி, அவங்களோட நோட்டிஃபிகேஷனும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.